நீ என்னிடத்தில் திரும்பி வந்தால், இந்த வார்த்தையை நான் ரொம்ப அதிகமாக பார்க்குறேன் எரேமியாவில். நீ சுத்திகரிக்கப்பட்டால் மறுபடியும் என் வாய் போல இருப்பேங்கிறார். ஐயோ கர்த்தாவே, பின்னால் வருது இதே எரேமியாவில் தான் சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியும் நீ திரும்பினால் மறுபடியும் நான் அரைக்கட்சியாக மாற்றிடுவேன், இத்து போனதை கூட நான் சரியாக்கிடுவேங்கிறார். என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. பாடுவோமா? எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் செல்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை. கரங்களை உயர்த்தி துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். எரேமியா 13வது அதிகாரம். எரேமியா ஒரு அன்புள்ள ஒரு கண்ணீரின் தீர்க்கதரிசி. தம்முடைய ஜனத்துக்கு வருகிறதான எச்சரிப்பின் செய்தியை சொல்லுவதற்காக தேவன் தெரிந்து கொண்டார். அந்த எச்சரிப்பின் செய்தியை சொல்லுகின்ற போது அவர்களுக்காக இதெல்லாம் நடந்துவிடக்கூடாதே என்று அவர் அழுகிறார், கண்ணீர் விடுகிறார் ஆண்டவரை நோக்கி பார்த்து. அதே சமயம் ஜனங்களுக்கும் எச்சரிப்பை சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு அவளுக்கு அந்த எச்சரிப்பை செய்தியை சொல்லுகிறார். அதே சமயம் அவளுக்கு ஒரு நம்பிக்கையும் கொடுக்கிறார். அடிக்கப்பாமல் தேவனாலே சிட்சிக்கப்பட்டவர்களும் தேவனாலே தண்டிக்கப்பட்டவர்களுக்கும் தேவனாலே துரத்தி விடப்பட்டவர்களுக்கும் தேவனாலே கண்டிதத்தையும் கண்டனத்தையும் பெற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் வார்த்தையும் சொல்கிறார். அதே சமயம் ஒரு எச்சரிப்பையும் சொல்லுகிறார். அந்த எச்சரிப்பையும் சொல்லும்போதே அதுக்குள்ள அந்த உறவையும் ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் என்னை நோக்கி, நீ உனக்கு ஒரு சணல் கச்சையை வாங்கி உன் அறையில் கட்டிக்கோ, அதை தண்ணியில் பட ஒட்டாதே அப்படிங்கிறார். அதாவது தண்ணி குளிக்கும்போது தண்ணி படக்கூடாதான். சரி, அப்படியே ஒரு கச்சையை வாங்கி தன் அறையில் கட்டி கொண்டாரான். கச்சைனா ஒரு 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 துணிக்கா. ரெண்டாம் விஷயம் கர்த்தர் உண்டாய், நீ வாங்கினாயே அறையில் கட்டியிருந்தாயே அந்த கச்சையை எடுத்துகிட்டு போய் ஐப்ராத் நதி மட்டும் அப்பா எவ்வளோ தூரம் போக வச்சுருக்காரு பாருங்க அவனை. இங்கேருந்து அங்கே போகிறார். அதை போய் ஒரு கண்மலை வெடிப்பில் அங்கே போய் மறைச்சி வச்சுருன்ட்டார். ஒரு அடையாளம் வச்சு அங்கே இருக்கிற ஒரு பாறையில் கொண்டு ஒழிச்சு வச்சுருன்ட்டார். அப்படியே போய் ஐப்ராத் நதி ஓரத்தில் போய் ஒழிச்சு வச்சுருந்துட்டார். அதுக்கப்புறம் அநேக நாள் சென்ற பின்பு, வருஷங்களா மாதங்களான்னு தெரில, ஆமாம் சொல்லி நான் வச்சு ஒழிச்சு வைக்க சொன்னேன், அதை அங்கேருந்து எடுத்துகிட்டு வாங்குறார். இவன் ஒழிச்சு வச்ச இடத்த போய் பார்த்து தோண்டி எடுக்கிறான்.
அந்த கச்சை கெட்டு போய் இத்து போயிருக்கு, ஒன்றுக்கும் உதவாது. இப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இப்படித்தான் நான் யூதாவுடைய பெருமையும் எருசலேமுடைய மிகுந்த பெருமையும் கெட்டு போக பண்ணுவேன். அவங்க என்னுடைய இடையில் என்னுடைய உடுப்பாக இருந்தவர்கள், என்னுடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருந்தவர்கள். அவர்களை நான் எனக்கு கிட்ட வச்சுருந்தேன். நான் அவங்கள என்னுடைய மேலே போர்த்தி கொடுக்குற ஒரு போர்வையை போல், ஒரு துணியை போல, கட்சியை போல வச்சுருந்தேன். ஆனால் அவர் திருந்தாத போது நான் நினைச்ச வேண்டியதாகி போச்சு. நான் அவர்களை தூரத்துக்கு எரிந்து போட்டேன். இப்போ அது கெட்டு போச்சு பார்த்தியா, இந்த இது அதே மாதிரி கெட்டு போயிடும். ஏன்னா என் வார்த்தைகளை கேட்டு நடக்க வேண்டியவங்க கேட்க மாட்டோன்னு மறுத்துட்டாங்களே. ஏன் சித்தத்தின்படி நடக்க வேண்டியவங்க தங்கள் இருதயத்தின் கடினத்தின்படி நடந்து வீணா போனாங்களே. என்னை மகிமைப்படுத்தி என்னை சேவிக்க வேண்டிய அவங்க அந்நிய தேவரை சேவித்து பணிந்து கொண்டாங்களே. இப்படி போனபடினால் அவர் ஒன்றுக்கும் உதவாமல் போன இந்த கச்சையை போல ஆவார்கள்னு கர்த்தர் சொல்கிறார். சொல்லிட்டு 11 கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு செயற்கையாக இருக்கிறது போல நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதா குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் செயற்கையும் ஆக்கிட்டேன். என் பக்கமாக வச்சுருந்தேன். அவனை அப்படியே நான் செயற்கை ஆக்கி கொண்டேன். ஆனாலும் எனக்கு செவி கொடாமல் போன போது, எனக்கு கீழ்ப்படியாமல் போன போது, என்னை கனம் பண்ணாமல் போன போதோ எனக்கு செவி கொடாமல் போனார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, அவங்க வரப்போகிறதான எச்சரிப்பை கொடுக்குறார். சகல ஜாடிகளும் திராட்சரசத்தினால் நிரப்பப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உரைக்கிறார். சொல்லு, எந்த திராட்சரசமா? இந்த திராட்சரசம் என்னவா? நியாய தீர்ப்பு என்ற தீர்க்குது. நியாய தீர்ப்பு என்றதான திராட்சரசம். அது தேசத்தின் குடிகள் எல்லார் மேலும், தாவீது ராஜாக்கள் மேலும், ஆசாரியர்கள் மேலும், தீர்க்கதரிசிகள் மேலும் எல்லாரையுமே அதனால் நிரப்புவாராம். பிதாக்களும் பிள்ளைகளும் ஒருத்தர் மோதி விடும்படி பண்ணுவாராம். இனிமேல் அவருக்கு அழிவு தானா, மன்னிப்பதில்லைங்கிறார், தப்ப விடுவதில்லைங்கிறார், இறங்க மாட்டேங்கிறார். ஆனாலுங்கிற வார்த்தை அந்த 14-15 இல்லை. ஆனால் நான் அதில் அந்த புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வார்த்தை ஆனாலுங்கிற வார்த்தையை சொல்கிறேன். நீங்கள் இப்பவும் பிந்தி போல செவி கொடுத்து கேளுங்க. ரொம்ப மேட்டிமையாக ரொம்ப பெருமையாக இருக்காதுங்க. அவர் உன் மேலே அந்தகாரத்தை வர பண்ணுவதற்கு முன்னாக இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு நீ விழுவதற்கு முன்பதாக இப்போ இருக்கிற வெளிச்சம் சீக்கிரத்தில் அந்தகாரமாக மாறுறதுக்கு முன்னால் கர்த்தருக்கு மகிமை செலுத்து. இதையும் நீ கேளாமல் போனால், இதையும் இருக்குது, இதையும் சேர்த்து புரிஞ்சுக்கிறதுக்காக இதையும் நம்ம வார்த்தை சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் இதையும் கேளாமல் போனீங்களானால் என் ஆத்மா மறைவிடங்கள் பெருமை நிமித்தம் துக்கித்து கர்த்தரின் மஞ்சை திரைப்பட்டு போனது என் கண்கள் மிகவும் அழுது கண்ணீர் சொரியும்னு சொல்ல. இது தீர்க்கதரிசி சொல்கிறாரா? இது கர்த்தர் சொல்கிறாரா? தீர்க்கதரிசி சொல்கிறார். இவ்வளோ நம்ம ஆண்டவர் சொல்கிறாரே, உன் மேலே ஒரு பெரிய தண்டனை வருவதற்கு, இன்னும் பயங்கரமான தண்டனையும் அந்தகாரமும் வருவதற்கு என்பதாக மனம் திரும்ப மாட்டாயா? கண்ணீர் சொல்கிறேங்கிறார். நீங்கள் ராஜாவை பாருங்கள், ராஜாத்தியை பாருங்கள், தாளை உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு சிரசின் சிங்காரம் மகிமையின் கிரீடம் விழுந்து போச்சு, விழப்போகுது. பட்டணங்கள் அடைக்கப்பட்டன. ஏன்னா இந்த நேரத்தில் இது நடந்துகிட்ருக்குது, யுத்தம் நடந்துகிட்ருக்குது. யூதா அனைத்தும் குடிவிளக்கப்பட்டு போகுது, எல்லாம் சிறைப்பட்டு போக போகுது. வடக்கேருந்து வருவங்களை பாருங்கள். கொடுக்கப்பட்ட இந்த மந்தை எங்கே? மகிமையான ஆட்டுக்கடை எங்கே? விசாரிக்கும் போது என்ன சொல்லுவேன்? அவர் உண்மையில் ஆதிக்கராக இருப்பதற்காக தலைவராக இருக்க பழக்குவித்தாயே. யாரு? பரிசுத்தவான்கள் இல்லாதவர்கள், சரியாய் இல்லாதவர்கள், தேவனுக்கு பிரியம் இல்லாதவர்கள், தேவனோடு கூட சரியான உறவு இல்லாதவர்கள் அவளை பழக்கி வச்சுட்டாங்க. கர்ப்பவதிக்கு பிரசவ வேதனை உண்டாகும் வேதனை போல படுது. இப்போ ஏன் இது நடக்குது? ஏன் இது நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இவைகள் எனக்கு நேரிட்டது ஏதென்று உன் இருதயத்தில் சொன்னாயாகில். ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்குது? ஏன் இந்த மாதிரி எனக்கு ஒரு கஷ்டம் வந்து போச்சு? ஏன் எனக்கு இந்த வேதனை? ஏன் எனக்கு இந்த சோதனை? ஏன் எனக்கு இந்த பாடுகள்? ஏன் ஆண்டவர் என் மேலே இவ்வளோ கோபமாக இருக்கிறார்? ஏன் என்னை தேவன் இவ்வளவாய் என்னை எச்சரித்து என்னை தள்ளி விடுகிறார்? ஏன் இந்த ஆபத்துகள்
சொல்கிறான், உன் திரளான அக்கிரம நிமித்தம். ஏன்னு கேட்டீங்கன்னா, வஸ்திரத்தில் ஓரங்களை விளக்கப்பட்டு பலவந்தம் செய்யப்படுகிறது. உன் பாதங்கள் பலவந்தம் கட்டாயமாய் தப்பு செய்ய கட்டாயமாய் பாவம் செய்ய தள்ளப்பட்டாய். எத்தியோப்பின் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியும் மாற்ற கூடுமா? தீமை செய்ய பழகின நீங்கள் நன்மையை செய்வீங்களா? வனாந்தர காற்றால் பறக்கடிக்கப்படும் துரும்ப போல நான் சிதறடிப்பேங்கிறார். நீ என்ன மறந்து பொய்ய நம்பினில்ல, இதான் உன் வீதம். இதால் உனக்கு என்னால் அளக்கப்படும் உன்னுடைய பங்கு கூலி இதுதான். ஆண்டு சொல்கிறார், நான் உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவேன். உன்னுடைய அருவருப்புகள் எல்லாம் நான் பார்த்தேன். உன் அருவருப்புகளை நான் பார்த்தேன். உன்னுடைய முறைகேடுகளை நான் பார்த்தேன். எனக்கு அது வேதனையை கொடுத்தது. ஐயோ, சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? ஐயோ, சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? இது இன்னும் எத்தனை காலத்துக்கு பின்னு நடக்கும் என்றார். நீ எப்போ திருந்த போகிற? எப்போ சுத்திகரிக்கப்பட போகிற? அப்போ தேவனுடைய தானே இந்த இது நீங்கள் நான் இந்த வேத வாசிக்கும்போது அந்த பயங்கரமான அந்த தண்டனையை வாசிக்கிறத விட நான் தேவனுடையதான அந்த நம்பிக்கையின் அந்த வார்த்தை, நீ மனம் திரும்பினால், நீ சுத்திகரிக்கப்பட்டால், நீ என்னிடத்தில் திரும்பி வந்தால், இந்த வார்த்தையை நான் ரொம்ப அதிகமாக பார்க்குறேன் எரேமியாவில். நீ சுத்திகரிக்கப்பட்டால் மறுபடியும் என் வாய் போல இருப்பேங்கிறார். ஐயோ கர்த்தாவே, பின்னால் வருது இதே எரேமியாவில் தான் சொல்லப்பட்டிருக்கு. மறுபடியும் நீ திரும்பினால், மறுபடியும் நான் அரைக்கட்சியாக மாற்றிடுவேன், இத்து போனதை கூட நான் சரியாக்கிடுவேங்கிறார். அவரால் எதையும் மீண்டும் கட்ட முடியும். பாழாய் போனதை புதுப்பிக்க முடியும். இடிந்து போனவைகளை கட்ட முடியும். ஸ்தோத்திரம். அவருக்கு எதுவும் கடினமானது ஒன்றும் இல்லை. அவரால் கூடும், எல்லாம் கூடும். சுத்திகரிக்கப்பட மாட்டாயோ? செவி கொடுக்க மாட்டாயோ? மனம் திரும்ப மாட்டாயோ? சரியானதை செய்ய மாட்டாயோ? சரியான வழிகளில் நேராக நடக்கும்படி நீ மனம் திரும்பி சரியானவைகளின்படி வேதத்தின்படி நடக்க தீர்மானிக்க மாட்டாயோ? நீ செய்வாயானால் வரப்போகிற பெரும் ஆபத்துக்கு கர்த்தர் உன்னை தப்பித்துக் கொள்வார். கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. எரேமியா 13வது அதிகாரம். இந்த 13வது அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரேல் ஜனங்களையும் யூதா ஜனங்களையும் அறையில் செயற்கையாக இருக்கிறதான அந்த கச்சையை போல் நான் அவ்வளவு இதாக நான் என்ன செய்தேன், என்னோடு சேர்த்து வச்சுருந்தேன். அவர்களோ மாட்டோம் என்று சொல்லி என்ன செய்தாங்க, அவங்க தன்னுடைய பாவத்தில் அவங்க ஜீவித்ததுனால நான் என்ன செய்ய போகிறேன், அவங்க செவி கொடுக்க மாட்டோன்னு சொல்லி போயிட்டதுனால நான் என்ன செய்வேன், அவங்கள ஒருவரோடு ஒருவர் மோதி அடிக்க பண்ணுவேன். அவங்களை அழிப்பதே அன்றி அவர்களை மறுபடியும் என்ன செய்ய போகிறதில்ல, தப்பு வைக்க மாட்டேன். அவங்களுக்கு நான் இறங்க போகிறதில்ல. ஏன்னு சொன்னால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க. அவங்க மேட்டிமை சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஆகையினால் நான் அவர்களை குடியுலக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லிட்டு சொல்கிறாரு. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் கூடுமானால் தீமை செய்கிற என் ஜனங்கள் என்ன செய்வாங்க, நன்மை செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். வனாந்திரத்தில் உள்ள அந்த காற்றினால் துரும்பு பறக்கடிக்கிறது போல நான் அவர்களை என்ன செய்வேன், அவர்களை சிதற பண்ணுவேன் என்று சொல்லிட்டு கடைசியாக ஒரு வேதனையோடு சொல்கிறார். ஆமேன். எருசலேமே, நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா என்று சொல்லி என்ன செய்கிறார். இந்த நாளில் அவன் கேட்கிறதான வார்த்தையை இந்த நாளில் பார்க்குறோம். ஆமாம், இந்த நாள் தேவனுக்கு பிரியமாய் நடக்க நம்மை ஒப்பு கொடுக்க நம்மை அர்ப்பணிப்போமா? ஆமேன். கர்த்தர் நம்மை அவருடைய அறைக்கு ஏற்றார் போல, ஆமேன், அவரை செயற்கையான ஒரு கச்சையை போல நம்மை வைத்திருக்கிறார். ஆமேன். நாம் அவரோடு அடங்கி நடந்தோமானால் அவர் நம்மை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். இல்லாவிட்டால் அவர் சிதறடிப்பார் என்று சொல்லி பார்க்குறோம். அர்ப்பணிப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். எசப்பா, இந்த நாளில் நீர் எவ்வளவாய் இஸ்ரவேல் ஜனங்களையும் யூதா ஜனங்களையும் நேசித்தீரப்பா. எவ்வளவாய் கர்த்தாவே உம்மோடு கூட வைத்து கொண்டீர் ஆண்டவரே.
கத்தாவே ஒரு கச்சையை போல ஆமேன் எங்களை கத்தாவே அப்பா நீர் சேர்த்து கொண்டு ஆமேன் அப்பா உம்மோடு கூட வைத்திருக்கிற ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கத்தாவே அப்பா ஜனங்கள் அநேகர் ஆமேன் அப்பா உம்முடையதான கட்டளைகளுக்கும் உம்முடைய கற்பனைகளுக்கும் நீங்களாகி ஆமேன் அப்பா கீழ்ப்படியாததுனால கத்தாவே ஸ்தோத்திர இயேசப்பா உமக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறாங்க ராஜா. கத்தாவே துணிகரமான பாவத்தில் ஈடுபடுகிற ஜனங்களாக இருக்கிறாங்கப்பா. ஆகையினால நீர் அவர்களை சிதறடிப்பீர் என்று சொல்கிறதை அறியாது இருக்கிறாங்க, உணராது இருக்கிறாங்கப்பா. அதை குறித்து பயம் இல்லாது இருக்கிறாங்கப்பா. ஏசப்பா ஒரு உணர்வுள்ள இதயத்தை ஜனங்களுக்கு தாங்கப்பா. ஒரு ரட்சிப்பை அந்த ஜனங்களுக்கு நீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மனதுருகுவீராக இறங்கி அப்பா வரப்போகிற அந்த தீமைக்கும் தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். மனம் திரும்ப அப்பா அவருடையதான இருதயத்தை நீர் கத்தாவே அப்பா நீர் ஆமென் தொடுவீராக, அவர்களை ரட்சிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வரப்போகிற ஆபத்துக்கு நீ தப்பு வைத்துக்கொள்ள கத்தாவே தங்களை ஆமேனப்பா ரட்சிப்புக்கு தங்களை உடன்படுத்தி கொள்ள உதவி செய்யும், அற்புதம் செய்யும், விடுதலையாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.